ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஃபெதர் ஸ்டிச் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், ஃபெதர் ஸ்டிச் சேரீயில் நான் போட்டிருக்கேன் பாருங்கள். எப்படி இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாக இல்லை? இது 6.5 மீட்டர் சேரீ நான் வாங்கினேன். லைட் க்ரீன் சேரீ பாருங்கள். ஒரு அழகான ஒர்க், ஃபெதர் ஸ்டிச்சுன்றது ஒரு அழகான ஒர்க். எப்படி இருக்குது பாருங்கள், தெரியுதுங்களா? இதுக்கு கீழே கோல்டன் கலர் பார்டர் இருந்துச்சு. அதனால தான் நான் இந்த கலர் நூலை நான் செலக்ட் பண்ண பாருங்கள். நம்ம அது பேக்கில் பார்க்கும்போது பெர்ஃபெக்டாக இருக்கணும். எப்படி இருக்குது பாருங்கள், பேக்கில் எல்லாமே அழகாக இருக்கணும் பாருங்கள். நம்ம அதை மாதிரி ஸ்டிச் பண்ணணும். நிறைய நூல் விடாமல் பின்பக்கலாம் அழகாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு அழகான ஒரு கிடைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒர்க்கை இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இது ஒரு காட்டன் சேரீ, லைட் க்ரீன் சேரீ. இது நான் சொன்ன மாதிரி பெரிய பெரிய கடைகளில் மீட்டரில் கிடைக்கிது. 6 மீட்ரு வாங்கினேன். 6 மீட்டர் சேரீக்கு எடுத்துக்கிட்டேன். ஏன்னாக்கா இது உங்களுக்கு சேரீயோட லென்த்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதே மாதிரி நல்லா லாங்காகவும் இருக்கும் இல்லைங்களா? உங்களுக்கு 1/2 மீட்ரு இருந்தாலே உங்களுக்கு ப்ளவுஸுக்கு போதும். நான் ஒரு 6 மீட்ரு ஏன் எடுத்தேனாக்கா, உங்களுக்கு காட்டன் சேரீக்கெல்லாமே உங்களுக்கு ஃப்ளீட்டுங்க நிறையா இருந்தால் தான் உங்களுக்கு அழகாக இருக்கும். அது கட்டும் போது உங்களுக்கு ரொம்ப லுக்காக இருக்கும்னு வச்சுங்களேன். அதுக்காக தான் நான் வாங்கினேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நான் அது எப்படி தைக்கிறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படின்னு பாருங்கள். 3 கோடு போட்டுக்கணும். இப்படி திருப்பிக்கிங்க. இந்த பக்கம் நம்ம பக்கம் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் குத்துறேன். இப்போது இங்கேருந்து, அதாவது இங்கேருந்து இங்கே புரியும் உங்களுக்கு. இதை பாருங்கள், வந்துருச்சா? இந்த நூல் கீழே தான் இருக்கணும். அப்படி இப்போ பாருங்கள், இங்கேருந்து அதே மாதிரி சென்டருக்கு வரணும். நூல் கீழே போகணும். புரியுதுங்களா? திரும்பவும் இங்கேருந்து இப்படி நூல் கீழே தான் இருக்கணும். அதாவது ஊசிக்கு கீழே, ஊசிக்கு கீழே பாருங்க. புரியுதா? ஊசிக்கு கீழே சைட்லேருந்து அப்படியே சென்டரில் குத்தணும். சைடுக்கு வந்துட்டு அப்படியே சென்டரில் குத்தணும். இந்த பாருங்க, சைடில் குத்திட்டு அப்படியே சென்டருக்கு வரணும். எங்கே தொடங்கணுமோ அங்கேயே வந்துடணும். அவ்வளவுதான் ஃபெதர் ஸ்டிச். இதுக்கு நிறைய இமேஜ் உங்களுக்கு தரேன். அதை வச்சு நீங்கள் டிசைன் எடுத்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பாருங்கள். இந்த ஃபஸ்ட்டு கோடு இருக்கு இல்லைங்களா, அங்கே சைடில் குத்திட்டு சென்டருக்கு வரோம். இந்த நூல் ஊசிக்கு கீழே போகணும். அப்போ தான் அது வரும். பாருங்கள், புரியுதுங்களா? இப்போ இந்த நூல் சென்டர்லேயே இருக்கட்டும். இப்போது சைடில் குத்திட்டு சென்டருக்கு, அப்போ இங்கே இருக்கிற நூல் இப்படி கீழே போயிடும். புரியுதுங்களா? இது ஒரு அழகான ஸ்டிச். இது கற்றுக்கிட்டு எல்லாருமே போடலாம், ட்ரை பண்ணுங்கள். இதுதான் சைட்லேருந்து சென்டருக்கு அப்படி சைடாக நீங்கள் குத்திட்டு வர வேண்டியது தான். உங்களுக்கு இந்த ஒரு ஸ்டிச்சை நீங்கள் கற்றுக்கிட்ட பிறகு உங்களுக்கு நிறைய அதை டெக்கரேட் பண்ணுறது எப்படின்னு சொல்லித்தரேன். இன்னும் நிறைய ஸ்டிச் போட்டு இதை அழகழகாக போடலாம். பெரிய பெரிய ஸ்டிச் ஆக்கலாம் பாருங்களேன். புரியுதுங்களா?
சாரீக்கு பார்டரில் நீங்கள் ஒரு லைன் போட்டால் கூட இது ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா இது ஹேண்ட் ஒர்க். ஹேண்ட் ஒர்க்குக்கு ஒரு தனி தனி இதுதான் என்ன சொல்கிறது, ஹேண்ட் ஒர்க்னாலே ஒரு அழகு பாருங்கள். நான் இதில் டபுள் கலர் நூல் யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். நான் உங்கள் சேரீயில் காட்டுறது வந்து சில்க் த்ரெட். ஆனால் கற்றுக்கும் போது நீங்கள் இந்த த்ரெட்டில் தான் கற்றுக்கணும். ஏன்னா இது வந்து உங்களுக்கு அதாவது முடிச்செல்லாம் இல்லாமல் அழகாக வரும். அப்புறம் கற்றுக்கிட்ட பிறகு நீங்கள் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முடிச்சாச்சு. அதே மாதிரி எல்லாமே நம்ம எப்படி பின்னாடி திருப்பிட்டு நாட் போட்டு முடிப்போமோ அதே மாதிரி தான் இதையும் முடிக்கணும். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். நம்ம தாறுமாறாலாம் குத்துனா ஒழுங்காக வராது. எப்படி நம்ம செய்யணுமோ அந்த மெத்தடோடு செய்யும் போது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குது பாருங்கள். இதில் நிறைய உங்களுக்கு டெக்கரேஷன் பண்ணுறது எப்படின்னு சொல்லித்தரேன். முதல்ல நீங்கள் இந்த ஸ்டிச்சை மட்டும் கற்றுக்குங்க. இதுக்கான இமேஜஸ் நிறையா உங்களுக்கு தரேன். இன்னும் நான் வந்து உங்களுக்கு ஒரு பேப்பரில் போட்டு காட்டுறேன் எப்படி போடணும்னு. அப்போ உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், நான் உங்களுக்கு இமேஜஸ் சொன்னேன் இல்லைங்களா, இது அப்படியே பாருங்கள். இதே மாதிரி போட்டுட்டு குட்டி குட்டியாக அதில் பூ போட வேண்டியதுதான். நம்ம போட்டிருக்க மாதிரியே போட்டுட்டு எப்படி உங்களுக்கு சொல்லி கொடுத்தனோ அதே மாதிரி ஃபெதர் ஸ்டிச் போட்டுட்டு குட்டி குட்டியாக அதில் பூ போட்டுங்க கலர் கலராக. நெக்ஸ்ட் ஒன்று இதை பாருங்கள், இது அழகாக இருக்கும் பாருங்கள். இது அதே மாதிரி போட்டுட்டு ஜாஸ்மின் மாதிரி குட்டி குட்டியாக பிங்க் கலரில் பூ போட வேண்டியதுதான். அதுக்கும் பக்கத்தில் ஃப்ரெஞ்ச் நாட் ஸ்டிச் தெரியுதுங்களா. அதே மாதிரி இது பாருங்கள், இதுவும் அப்படி தான். நான் ஓரத்தில் நம்ம வந்து பீட்ஸ் வேணாலும் வச்சுக்கலாம், அது ஃப்ரெஞ்ச் நாட் ஸ்டிச் இருக்குங்களா அதை வேணாலும் போட்டுக்கலாம். இந்த இமேஜ் பாருங்கள். இதெல்லாம் வந்து பில்லோ கவர்லாம் போடும்போது அழகாக இருக்கும். அதே மாதிரி இது பாருங்கள், இதுவும் ஒரு சின்ன ஒர்க்கு தான், ரொம்ப சின்ன ஒர்க்கு. நீங்கள் எதில் வேணாலும் போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இது இந்த ஸ்டிச்சு உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக புரியலன்னும் போது நீங்கள் என்ன செய்யலாம், இப்படி நீங்கள் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போடுறீங்க இல்லைங்களா, 3 லைன்ஸ் போட்டுக்கணும். 1 2 3 லைன்ஸ் நம்ம போட்டுக்குவோம். இப்படி போட்டுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்படி வரைஞ்சிக்கலாம். நல்லா பாருங்கள், இப்படி வரைஞ்சிக்கலாம். இப்போது இதோடைய மெத்தட் என்னான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனியாக போட்டு காட்டுறேன் பாருங்கள். ஒன்றும் இல்லை, வி ஷேப் தான். இந்த பாருங்கள், இவ்வளோ தான். இது எப்படின்னு உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள். இங்கே குத்துறோம் இல்லைங்களா, ஊசி இங்கே வெளியே எடுக்கிறோம். எடுத்துட்டு அப்படியே பாருங்கள், இந்த ஊசி அப்படி கீழே வச்சுக்கோங்க. இங்கே குத்தி இப்படி எடுக்கிறோம். புரியுதுங்களா, வி ஷேப்புக்கு வருதா, அப்படியே இழுங்க, அவ்வளோதான். இதான் அது, புரியுதுங்களா. அதே மாதிரி இந்த பக்கம் அதே வி ஷேப். நூல் மட்டும் கீழே, அதை ஞாபகம் வச்சுட்டா போதும். பாருங்கள், இப்போ ஒரு வி ஷேப். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸி. அதே தான் இங்கே இந்த பாருங்க, இப்படி குத்தி இப்படி, அவ்வளோதான். இது உங்களுக்கு பார்க்கும் போது தான் ஒரு மாதிரி இருக்கும், ஆனால் இது மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி. நீங்கள் என்ன செய்யுங்க, இப்படி வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். எப்படின்னா இங்கே வெளியே எடுக்கணும், இங்கே குத்தி இங்கே எடுக்கணும். பார்த்துக்குங்க, 1 2 3. இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக வி ஷேப்புக்கு வந்துடும். உங்களுக்கு ஊசிக்கு கீழே போகணும் நூல், அதை மட்டும் ஞாபகம் வச்சு இழுத்திங்கன்னா கரெக்டாக வந்துடும். நீங்கள் ஊசிக்கு மேலே போட்டால் நூல் இங்கே வந்து நிற்கும், அதுக்காக தான் கீழே போட்டிங்கன்னா கரெக்டாக இங்கே வந்து நிற்கும், லாக் ஆகிடும். இந்த பாருங்கள், உங்களுக்கு லாக் ஆகிடுது பார்த்தீங்களா. இந்த பாருங்கள், இந்த நூல் இருக்குல்ல, நம்ம இப்படி கீழே போடும்போது அது வந்து இப்படி சேர்ந்துடும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இதோடைய மெத்தடு. புரிஞ்சுக்கிட்டு ஈஸியாக போடலாம். போட்டு பாருங்கள், இதை மாதிரி போட்டுக்குங்க. வராதுங்க இப்படி வேணால் வரைஞ்சிக்கலாம். அதான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நீங்கள் வரைஞ்சிக்கிட்டு போடுங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்.
பாருங்க மாதிரி போட்டிங்கன்னா இது மாதிரி வரும். இது நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். அழகாக இங்கே பீட்ஸ் இங்கே வைக்கலாம். குட்டி குட்டி பூ உங்களுக்கு இமேஜில் காட்டின மாதிரி அந்த பூலாம் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஒவ்வொரு வீடியோ தான் சொல்லித் தர முடியும் என்னால். அப்போ வந்து உங்களுக்கு அந்த எப்படி எப்படி இதெல்லாம் டெக்கரேட் பண்ணலாம், என்னென்ன பூ டிசைன் பண்ணலாம், நிறைய எம்ப்ராய்டிங் இதுலேயே உங்களுக்கு கூட சேர்க்கலாம். அதெல்லாம் எப்படி என்னன்ற விஷயத்த நான் உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவாக நான் போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.